நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இது ரேஷு புக் ஒன்னும் எடுக்கல, வெறும் கையை வீசிட்டு வர. சைலமா, நான் என்னைக்கு புக் ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்திருக்கேன் எடுக்கிறதுக்கு? அதெல்லாம் காலேஜ்லயே பத்திரமா இருக்கு. இடியப்ப இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் சொன்னாங்கல்ல, அதுக்கு நீ படிக்கலையா? ஐயோ சைலமா, படிச்சிட்டா மட்டும் எனக்கு என்ன மேக்ஸ் வந்துடவா போகுது? என் பக்கத்துல தான் நீ இருப்பீங்க, அப்ப எனக்கு நான் படிச்சுக்கிட்டு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் படிச்சா பத்தாது. அது நீ ஞாபகம் உனக்கு காமிக்க மாட்டேன். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். சைலமா, என்ன சைலமா, நான் உன்னோட உயிர் தோழி, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட? நீ எந்த உயிர் தோழிங்கிறதுனாலதான், உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ அப்படி கிளாஸ் டெஸ்ட்ல எல்லாம் காமிக்கிறதுனாலதான் நீ செமஸ்டர்ல ஒழுங்கா படிக்காம அரியர் வைக்கிற. அது கொண்டு நீ உனக்கு நான் கிளாஸ் டெஸ்ட்லயும் காமிக்க மாட்டேன். நீ ஒழுங்கா படிச்சு எழுது, அப்பதான் செமஸ்டர்லயும் பாஸ் ஆவ. வேணாம் செல்லுமா, வேணாம். உயிர் தோழியாவே இருந்தாலும் இவ்வளவு அக்கறையெல்லாம் உனக்கு என் மேல வேண்டாம். செமஸ்டர்ல அதை நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கா இந்த கிளாஸ் டெஸ்ட்ல காமிச்சிரு செல்லுமா, இல்லைன்னா அந்த மேக்ஸ் டீச்சர் அடி வெளுத்துரும். இல்ல, நீ எந்த சொன்னாலும் நான் காமிக்க மாட்டேன். மேக்ஸ் டெஸ்ட் செகண்ட் பீரியட் தான். எப்படி இருந்தாலும் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் 2 மணிக்கு ஒரு சமயம் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாவது படிச்சு நீ எழுது. ஐயோ சைலுமா, மேக்ஸ் எல்லாம் எனக்கு 2 வருஷம் உட்கார்ந்து படிச்சாலும் மண்டைக்குள்ள ஏறாது சைலுமா. 2 மணி நேரத்துல எப்படி நான் படிச்சு எழுதுவேன்? அது நான் சொல்லி தரேன், நீ படிச்சு எழுது. ஐயோ சொன்னாலும் கேட்க மாட்டா. சரி, இப்போதைக்கு சமாளிப்போம். சரி சைலுமா, அப்படின்னா ஒரு கண்டிஷன். போனதும் நம்ம நேரா கிளாஸுக்கு போறதுல நேரா நம்ம கேண்டீனுக்கு போறோம். போய் 2 முட்டை பப்ஸ் வாங்கி கொடு. அதை சாப்பிட்டானதான் எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் தெம்பு வரும். அப்படியே படிச்சு நான் வந்து மேக்ஸ் டெஸ்ட் நானே எழுதிடுறேன். எடி, ஐயோ இல்ல சைலுமா, உண்மையாவே முட்டை பப்ஸ் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா வரும். சரி, நான் போயதும் கேண்டீன்ல போய் உனக்கு முட்டை பப்ஸ் வாங்கி தரேன். நீ மாத்திரம் உட்காந்து மேக்ஸ் படிச்சு மேக்ஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆகாம இரு, அப்போ உனக்கு இருக்கு. அது நீ முட்டை பப்ஸ் மட்டும் வாங்கி கொடு, எப்படி பாஸ் ஆகறன்னு மட்டும் பாரு. சரி சரி நோக்கா. சரி, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். ஹாய் மின்னல். ஹாய் முட்டைகோஸ். என்ன மின்னல், காலேஜ் கிளம்பிட்டியா? அப்ப கரெக்டான டைமுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் நம்ம காலேஜுக்கு தான் போறேன். பைக்ல ஏறு, நானே டிராப் பண்ணிடுறேன். டேய் என்னடா, என்னமோ கல்யாணம் முடிஞ்ச புது பொண்டாட்டிய சினிமாக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஐயோ முட்டைகோஸ், உன் எக்ஸாம்பிள் வேற லெவல். இதுக்கு தான் நீ வேணுங்கிறது. ஐயோ சாரி செல்லுமா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. என்ன நீ கிளாஸ்க்கு வந்து எனக்கு வச்சிட்டு. ஐயோ நான் வேற வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம மேக்ஸ் டெஸ்ட் வேற இருக்கு, பழி வாங்கிடுவாளோ என்னமோ. என்ன மின்னல் பார்த்துட்டே இருக்க? வா வந்து ஏறு, காலேஜுக்கு போலாம், டைம் ஆச்சுல. ரேஷு, கண்டவங்க பைக்ல போகணும்னு எனக்கு ஒரு அவசியம் இல்ல. கடவுள் எனக்கு 2 காலை கொடுத்திருக்காரு, நான் காலேஜுக்கு நடந்தே போய்க்கிறேன். ரேஷு, அதையே தான் நானும் சொல்றேன். இந்த வேகாத வெயில்ல என் காதலியை நடக்க வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் இந்த பைக் வாங்கினதே என் காதலியை பின்னால உட்கார வச்சு கூட்டிட்டு போறதுக்காக தான். அதனால இப்ப என் பைக்ல தான் உன் ஃப்ரெண்டு வந்து ஆகணும். நான் நடந்து போகணுமா இல்ல பைக்ல போகணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். சரி, நீயே முடிவு பண்ணு. முடிவு பண்ணிட்டு சீக்கிரமா வந்து பைக்ல ஏறு, காலேஜுக்கு போலாம், டைம் ஆச்சு மின்னல். முடியாதுன்னு சொல்லு ரேஷு. அப்படி அவசரப்பட்டு முடியாதுன்னு சொல்லிடாத மின்னல். வெயில் வேற ஓவரா இருக்கு. இந்த வெயில்ல காலேஜ் வரைக்கும் நடந்து போறதுக்கு என் கூட ஜாலியா பைக்ல வரலாம். கண்டவன் கூட பைக்ல போறதை விட இந்த வெயில நடந்து போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு பிரச்சனை இல்ல மின்னல், ஆனா எனக்கு இருக்கே. நான் வெயில போய் இவனுக்கு எந்தா? ஏன்னா நீ வெயில நடந்து போனா எனக்கு வேர்க்குமே மின்னல். வெயில் பட்டா செல்லம் செல்லம் கருத்துடுவ செல்லம் செல்லம், பைக்கில் தான் செல்லம் செல்லம் கூட்டி போவேன் செல்லம் செல்லம், வா செல்லம். அடச்சி போடா பிராண்டா. ரேஷு வா புகா. ஏன் மின்னல் இரு மின்னல், இந்த பாட்டு பிடிக்கலன்னா வேற பாட்டு பாடுறேன். ஏன் மின்னல், எஸ்கேப் ஆகி ஓடுறியா? ஓடு ஓடு, எவ்வளவு தூரம் ஓடுவ? என்ன தாண்டி உன்னால எங்கேயும் போக முடியாது மின்னல். நான் போகவும் விட மாட்டேன். இருக்கும், ஆனா 3 முட்டை பப்ஸ் வாங்கியிருக்கா. இந்த இன்னொன்னு யாருக்கா இருக்கும்? ஒருவேளை அன்புக்கா இருக்குமோ? கேட்டா திட்டுவா, எதுக்கு வம்பு, நம்ம முதல்ல ஒன்னு எடுத்து சாப்பிடுவோம். கிடி ரேஷு. என்ன செய்யலுமா? ரேஷு, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவன் வேணும்னு என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக தான் நம்ம காலேஜ்ல சேர்ந்திருக்கான். ஆனா அவன் எதுக்கு சேர்ந்தா நமக்கு என்ன செய்யலுமா? நம்ம பாட்டுக்கு காலேஜுக்கு வந்தோமா, முட்டை பப்ஸ் சாப்பிட்டோமான்னு போய்கிட்டே இருக்கலாம். இல்ல ரேஷு, இது நம்ம காலேஜ். இந்த காலேஜ்ல அவன் எப்படி வந்து சேரலாம்?
காலேஜா? என்னமோ நம்ம காசு போட்டு கட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இல்ல ரேஷு, அவன் வேணும் வச்சு என்கிட்ட வம்பு இழுக்கிறதுக்காக தான் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்திருக்கான். ஐயோ, அவன் வம்பளுக்கு வந்தாலும் சரி தம்பளுக்கு வந்தாலும் சரி அதுக்கு நம்ம என்ன செயலுமா பண்ண முடியும்? என்னங்களும் பண்ணணும் ரேஷு. நம்ம பண்றதுல இனி அவன் நம்ம கிட்ட வம்புக்கு வரவே கூடாது. யாரு அவன் வம்புக்கு வராம இருப்பானா? நம்ம அவனை என்ன பண்ண முடியும்? அவன் ஏதாவது பண்ணி நம்மள காலேஜ் விட்டு துரத்தாம இருந்தா போதும். ஐயோ, அவன் வர்றதுக்குள்ள எப்படியாவது இந்த முட்டை பப்ஸை சாப்பிடலான்னு பார்த்தா விடவும் மாட்டேங்கிறான். அவன் வந்துட்டா இந்த முட்டை பப்ஸை கூட திங்க விட மாட்டானே. வந்துட்டேன். ஐயோ, வந்துட்டானா? இனி முட்டை பப்ஸ் சாப்பிட்டா மாதிரி தான். என்ன காலங்காத்தாலேயே கேண்டீனா? கிளாஸ் ரூம்ல இருக்கிறத விட கேண்டீன்ல தான் அதிகமா இருக்கீங்க போல. டேய், நாங்க எங்க இருந்தா உனக்கு என்னடா? உன்னை யாரோ இப்ப இங்க வர சொன்னது? நீ காலேஜுக்கு அரியர் கிளியர் பண்ண தானே வந்த? போய் அந்த வேலையை பாருடா, போடா. ஹே முட்டைகோஸ் மூஞ்சி, நான் வந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அரியர் கிளியர் பண்றது செகண்ட் வேலை, ஆனா அதுக்கு முன்னால உன் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் வேலை. ரேஷு, நமக்கு இந்த வேற வேலை இல்லையா? வா கிளாஸுக்கு போலாம். என் மின்னல் இரு. அப்படி என்னை விட உனக்கு என்ன முக்கியமான வேலை? யாரு வேணா என்ன வேலை வேணா பாருங்க, ஆனா எனக்கு இப்ப முக்கியமான வேலை இந்த 3 முட்டை பப்ஸையும் சாப்பிடுறது. எந்தடா என் காலேஜுக்கு வந்தா என் மனசு மாதிரி திரும்ப உன்னை ஏத்துக்குவேன்னு நினைச்சியா? நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி என் லைஃப்ல அன்புங்கிற ஒருத்தன் எப்பவோ செத்துட்டான். இனி நீ எனக்காக இந்த காலேஜ்ல இருந்து என்ன பண்ணாலும் சரி, எனக்கு திரும்ப உன் மேல காதல் வராது. ஏன் மின்னல், சரி நீ என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் 3 மாசத்துல எல்லாத்தையும் மறந்துட்டியா? இல்ல நின்ன போல 3 மாசத்துல நீ பண்ண எல்லாத்தையும் ஞானும் மறந்துட்டு நீ வந்ததும் நான் உன்னை ஏத்துக்குவேன்னு நினைச்சியா? நீ எனக்கு பண்ணத இந்த 3 மாசத்துல இல்ல, இனி 30 வருஷம் ஆனாலும் நான் மறக்க மாட்டேன். இந்த காதல் எல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் தான். உனக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்ல உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ வந்துட்டா இந்த காதல நீ தூக்கி போட்டுட்டு உன் விஷயத்த பார்த்துட்டு போயிருவ. இப்படிப்பட்ட ஒருத்தன் கடைசி வரைக்கும் என் கூட இருந்து என்ன பாத்துக்குவான்னு நான் எப்படி நம்பி உன்னை காதலிக்கிறது? எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது? எப்ப நீ உன் குடும்பத்துக்காக என் காதல தூக்கி போட்டு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அன்புங்கிற ஒருத்தனுக்கு இடமே இல்லை. இப்ப கூட உன் கதிர் மாமா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுனால தான் நீ என்னை தேடி வந்திருக்க. இல்லைன்னா இந்நேரத்துக்கு உன் குடும்பத்துக்காக அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருந்திருப்ப. சத்தியமா இல்ல மின்னல், என் கதிர் மாமா இந்த கல்யாணத்தை நிறுத்தலனாலும் நிச்சயமா அந்த கல்யாணம் நடந்திருக்காது. இல்ல நான் உன்னை விட்டுட்டு வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருப்பேன்னு உனக்கு தோணுதா மின்னல்? நீ கட்டியிருப்ப, நீ அப்படிப்பட்டவன் தான். மின்னல் சரி விடு, நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். நான் உன்னை நல்லதான் புரிஞ்சு வச்சிருக்கேன், ஆனா உனக்கு தான் என்னையும் புரியல என் காதலையும் புரியல. அதனால தானே ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டுட்டேன். திரும்ப திரும்ப தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லாத மின்னல். அப்படி உன் காதல நான் தூக்கி போட்டிருந்தா இப்ப திரும்பவும் உனக்காக இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா எனக்கு? இருக்கும், சொல்ல முடியாது. உனக்கு வேற ஏதாவது அவசியம் இருக்கும், அதுக்காக கூட நீ இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனா இந்த காலேஜ்ல வந்து நீ சேர்ந்திருக்கேன்றதுக்காக எல்லாம் திரும்பவும் உன் மேல நம்பிக்கை வச்சு உன்னை நான் காதலிப்பேன்னு நினைக்காத. நீ என் மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம் மின்னல். ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த 3 மாசத்துல நான் உன்னை பார்க்க வராதப்போ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருப்பேன். திரும்பவும் உன்னை தேடி வரவே மாட்டேன்னு நம்பிட்டியா மின்னல்? அதே இதுல இருந்தா சந்தேகம். நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே என் காதல தூக்கி போட்ட. அப்ப இந்த 3 மாசத்துல நீ என்ன நினைக்கவே இல்ல? இல்ல. நான் வருவேன்னு நீ என்ன தேடவே இல்ல? இல்ல. அது மாத்திரம் இல்ல, இந்த 3 மாசத்துல இதுக்கப்புறம் ஒன்ன நினைச்சு என் வாழ்க்கையை கெடுத்துக்காம என் வாழ்க்கையை நான் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்ல போனா நீ வராத இந்த 3 மாசத்துல நான் உன்னை சுத்தமா மறந்துட்டேன். நாளா இங்க யாரடி, நீதான் மொத்தம் பாரடி, காதல் வேற ஏதடி, நீ நான் மட்டும் தானடி, வண்டா கொடி என் வண்ண கிளி, என் உள்ளால உன்னால காயம், வழி கண்டே நடி உயிர் கொண்டே நடி, என் அன்பான கூடு நீயும், நம்ம சேர்ந்து தொட்ட பூ மரம் மலர் மலரா பொழியும், கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் உன்னாக வேணும் வேற எதுவும் வேணாண்டி. அல்லங்களே காலேஜ்ல ஒழுங்கா படிக்காம அரியர் வச்சு 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அரியர் கிளியர் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்ற. இந்த 2 வருஷமாவது ஒழுங்கா காலேஜை படிச்சு அரியரை கிளியர் பண்ணி உன் வாழ்க்கைய பாரு. இல்ல இங்கேயும் என் பின்னால சுத்தி அரியரை கிளியர் பண்ணாம இந்த 2 வருஷத்தையும் வேஸ்ட் பண்ணிடாத.
அரியர் கிளியர் பண்றதை நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தது அரியர் கிளியர் பண்றதுக்காக மட்டும் இல்ல, உனக்காகவும் தான். 2 வருஷம் இந்த காலேஜ் முடிச்சு போறதுக்குள்ள அரியரையும் கிளியர் பண்ணுவேன், உன்னையும் கரெக்ட் பண்ணுவேன். இதுல நீ அரியர் கிளியர் பண்றது கூட நடந்தாலும் நடக்கும். ஆனா ரெண்டாவதா சொன்னது எப்பவும் நடக்காது. அதையும் பார்க்கலாம் மின்னல். உன்னை நான் முதல்ல பார்த்த அன்னையில இருந்து 2 மாசத்துல உன்னை நான் கரெக்ட் பண்ணேன். யாரு என்னன்னே தெரியாதவன முகத்தை கூட பார்க்காம 2 மாசத்துல உன் காதலை என்கிட்ட சொல்ல வச்சேன். இப்ப எனக்கு 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் இருந்தாலும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அன்பு. ஏன்னா புதுசா ஒரு கண்ணாடியை உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா உடைஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது உன்னால முடியாது. ரேஷு வா போலாம். ஹாய் ப்ரோ, வந்துட்டீங்களா? உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ப்ரோ இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் ப்ரோ, படிச்சிருக்கீங்களா? மேக்ஸ் டெஸ்டா? நான்லாம் எதுவும் படிக்கலையே. என்னது படிக்கலையா? என்ன ப்ரோ நீங்க? நான் தான் படிக்கல. சரி நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களை பார்த்து எழுதலான்னு உங்களை நம்பி வந்தா நீங்க என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? டேய், உன்னை யாரா என்ன நம்பி வர சொன்னது? நான்லாம் செமிஸ்டருக்கே படிக்காம தான் 48 அரியர் வச்சு அதை கிளியர் பண்றதுக்காக இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்திருக்கேன். கிளாஸ் டெஸ்ட்டுக்கெல்லாம் நான் எங்கிறதுடா படிப்பேன்? என்னது 48 அரியரா? என்ன ப்ரோ சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் இயர்ல 2 செமஸ்டரும் சேர்த்தாலுமே மொத்தமே 12 பேப்பர் தானே, அதுல எப்படி நீங்க 48 அரியர் வச்சீங்க? அது உனக்கு இப்ப ரொம்ப முக்கியமா? இல்ல ப்ரோ, சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கலாமேன்னு தான் கேட்டேன். ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் அப்புறமா வளர்த்துக்கலாம். ஆமா, இந்த ஷைலு காலேஜ்ல எந்த பசங்க கிட்டயுமே பேச மாட்டான்னு ரேஷு சொன்னா, ஆனா நீ மட்டும் எப்படி அவங்களுக்கு ஃப்ரெண்டான? ஐயோ, அது ஏன் ப்ரோ கேக்குறீங்க? இந்த காலேஜ்லயே சைலும் மட்டும்தான் பாக்குறதுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு லட்சணமா இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணதுமே எப்படியாவது இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணணும்னு பார்த்தேன் ப்ரோ. கரெக்ட் பண்ணிட்டியா? எங்க ப்ரோ, 1 வருஷம் அவ பின்னால கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு சுத்தி போராடி ஒரு நாளைக்கு ரோஸை கொண்டு போய் நீட்டி ஐ லவ் யூ சைலோன்னு சொன்னேன். ரோஸை வாங்கிட்டாளா? வாங்கல ப்ரோ, கொடுத்தா. என்னது, அவ உனக்கு ரோஸ் கொடுத்தாளா? ரோஸ் இல்ல ப்ரோ, பொலிர்னு செவனிலேயே ஒண்ணு கொடுத்தா. பா அடினா அடி, என்ன அடிங்கிறீங்க? இப்ப நினைச்சா கூட காது ஜவ்வெல்லாம் கொய்யுங்குது. டேய், ஒரு அடி தானே, விடு. என்ன ப்ரோ விடுன்னு அசால்ட்டா சொல்றீங்க? அவ விட்டது 1 அடினாலும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் நீங்க வாங்கி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். யாரு, நான் வாங்கி பார்க்கணுமா? ஆமாம் ப்ரோ, நீங்கெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட 1 அறை வாங்கி பாருங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கிற ஏரியா பக்கமே போக மாட்டீங்க. ஒரு அறை வாங்கினதுக்கே இப்படி சொல்றான். நான் எல்லாம் வாங்கின அறைக்கு கணக்கே இல்ல. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சா இவெல்லாம் என்ன ஆவான்? அந்த அறையில முடிவு பண்ண ப்ரோ, இதுக்கப்புறம் சைலு என்னோட தங்கச்சின்னு. டேய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஒரே ஒரு அடி வாங்கிட்டு லவ் பண்ண பொண்ணு போய் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்க? என்னது ஒரே ஒரு அடியா? ஐயோ ப்ரோ, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல ப்ரோ, அது அடி இல்ல இடி. அப்புறம் லவ்வ சொல்ல போன என்னையே இந்த அடி அடிச்சான்னா அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட வாழ போறவனுடைய நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க ப்ரோ. அவளையெல்லாம் கல்யாணம் பண்ணி அவ கூட உயிர் வாழணும்னா இந்த தலை கவசம் உயிர் கவசம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முகத்துக்கு எப்பவுமே கவசம் போட்டுக்கிட்டே தான் சுத்தணும் பாத்துக்கங்க. அப்புறம் இந்த அழகு என்னைக்குமே ஆபத்துன்னு சொல்லுவாங்களா ப்ரோ, அது இந்த பொண்ணு விஷயத்துல உண்மை ப்ரோ. எவ்வளோ அழகு இருக்கோ அவ்வளோ ஆபத்து இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ அப்ப முடிவு பண்ண, நமக்கு எதுக்கு ஆபத்து? அழகான பொண்ணுக்கு லவ்வர்னு சொல்லி அடி வாங்கி சாகிறத விட அழகான பொண்ணுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி காலேஜுக்குள்ள கெத்தா சுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால சைலோட கையில காலில் விழுந்து அவங்க கூட ஃப்ரெண்டா சேர்ந்துட்டேன் ப்ரோ. ஆனா நீங்க லக்கி ப்ரோ. ஏண்டா? ஏன்னா நான் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அடியெல்லாம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரோ. ஆனா நீங்க 1 அடி கூட வாங்காம ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களே. என்னது, ஒரு அடி கூட வாங்கலையா? ஊரான ஊருக்குள்ள பொண்ண போல யாரும் இல்ல, ஆனா நீ என்ன மட்டும் சேரவே இல்ல. கொஞ்சம் நேரம் கூட ஒத்தாசையா வாழவே இல்ல, கொஞ்சம் நேரம் கூட ஒத்தாசையா வாழவே இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். வெளியே வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டுல வேலை செய்யற அம்மாக்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். சொல்ல போனா வெளியே வேலைக்கு போறவங்களுக்கு கூட வாரத்துல 1 நாள் லீவ் இருக்கு, ஆனா வீட்டுல வேலை செய்யற அம்மாக்களுக்கு தான் 1 நாள் கூட லீவ் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவங்கதான் உண்மையான உழைப்பாளிகள். அதனால வீட்டுல வேலை செய்யற அம்மாக்களா இருந்தாலும் சரி இல்ல ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க 1 நாள் ரெஸ்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டுல வேலை செய்யறதுக்கு சமையல் பண்றதுக்கு கூட நின்று முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க.
அப்படி சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணா கூட அது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நாள் வெளியே வேலைக்கு போகாம லீவ் போட்டா கூட ஒன்றும் ஆகாதுங்க, ஒரு நாள் சம்பளம் தான் போகும். ஆனா வீட்டுல இருக்கவங்க ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னா அவ்வளவுதாங்க, அன்னைக்கு நம்ம பட்டினி கிடக்க வேண்டியதுதான். ஆனா இங்க நிறைய பேர் வீட்டுல வேலை செய்யறவங்கள ஒரு கணக்காவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல சும்மா தானே இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா வீட்டுல ஒரு நாள் இருந்து அவங்க செய்யற வேலை எல்லாத்தையும் நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் யாரு சும்மா இருக்கான்னு. நம்ம கூட வேலைக்கு போற இடத்துல கொஞ்ச நேரம் வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருப்போம். ஆனா அவங்களுக்கு எப்பவுமே ஃப்ரீ இல்லைங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாருமே வீட்டில் இருக்கிற அம்மாவையும் சரி ஒய்ஃபையும் சரி வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு வீடியோவோட டைமிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு மாசம் பாப்பாவுக்கு அங்கன்வாடி லீவ் விட்டாங்க. ஏன்னா பாப்பா அங்கன்வாடிக்கு போற அந்த டைம்ல தான் ஒரு 2-3 மணி நேரம் கிடைக்கும். அந்த 3 மணி நேரத்துல ஒரு பாதி வீடியோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா பாப்பாவை என்கிட்ட விட்டுட்டு பேலன்ஸ் வீடியோவும் முடிச்சு காலையில கரெக்டா அப்லோட் பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப பாப்பா வீட்லயே இருக்கிறதுனால காலையில இருந்து நான் ஈவினிங் வர வரைக்கும் வீடியோவே எடுக்க முடியாது. பாப்பா எப்பவுமே சவுண்ட் போட்டுக்கிட்டே தான் இருப்பா. அதனால ஈவினிங் நான் வந்ததுக்கு அப்புறமா தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால வீடியோ முடிக்கிறதுக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆகுது. ஆல்ரெடி நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் வீடியோ பண்ணி ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் வந்துருச்சுங்க. பிபி எல்லாம் கம்மியாகி பிளட் எல்லாம் கம்மியாகி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்பதான் ஓரளவுக்கு செட் ஆயிருக்காங்க. திரும்பியும் நைட்டு ரொம்ப நேரம்லாம் தூங்காம இருக்க முடியாதுங்க, உங்களுக்கே தெரியும். பாப்பாவையும் பார்த்துக்கணும், வேற யாரும் இல்லை. அதனால அவங்களோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வீடியோ கண்டிப்பா டெய்லியும் வந்துடும். ஆனா என்னன்னா கொஞ்சம் டைமிங் மட்டும் கம்மியா இருக்கும். ஏன்னா பாப்பாவை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் லாங்கா வீடியோ எடுக்க முடியலங்க. ஒரு 15 இருந்து 18 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பா போட்டுருவேங்க. ஆனா சிலர் வீடியோ டைமிங் இன்னும் கொஞ்சம் அதிகமா போடுங்கன்னு கேக்குறீங்க. டைமிங் அதிகம் பண்ண முடியாததுக்கு காரணம் இதுதாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா கூட நம்ம சொன்னா புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. ஆனா பாப்பாக்கு சொன்னாலும் புரியாது, அவ சவுண்ட் போட்டுக்கிட்டே தான் இருப்பா. அவ தூங்குற நேரத்தை தவிர வேற நேரத்துல வீடியோவே எடுக்க முடியாது, சவுண்டு போடுவா. அதனால தூங்கும் போது தான் எடுக்க முடியுங்க. பகலெல்லாம் பாப்பா தூங்கவே மாட்டா. நைட்டு அவளை தூங்க வச்சுட்டு தான் வீடியோவே பண்ண முடியும். அதனால இல்லைனாலும் நைட்டு தூங்குறதுக்கு 12 மணியா ஆயிடுது. அதுக்கு மேல முழிச்சிருந்து வீடியோ பண்ண முடியாதுங்க. அதனால கொஞ்சம் டைமிங் மட்டும் கம்மியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.